ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சென்னையில் ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் போட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். 26ஆம் தேதியிலிருந்து அந்த கூட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் சில பேர் இவங்களால முடியல அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டரில் போட்டாங்க. நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 20 இடத்துல கூட கூட்டத்தை நடத்துகிறோம். எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கறதுல மட்டும்தாங்க பிரச்சனை. எங்கே போனால் காலையில் கல்யாண மண்டபத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாதது இல்லைங்க, கண்டிப்பாக நான் கல்யாண மண்டபத்தை கொடுத்துட்றோம் எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு போனால் அந்த கல்யாண மண்டப மேனேஜர் ஏஞ்சி நின்று வணக்கம் வைப்பார். மன்னிச்சிங்க, கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்கங்க, கோச்சிக்காதீங்க தயவு செய்துன்னு சொல்லுவார். ஏன் எப்படி எதுக்கு நீங்கள் தலைவரை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா தலைவர் 2026 மே மாதம் முதலமைச்சராக அமர்வது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். இது ஜனநாயக நாடு. யார் ஒன்றாலும் தேர்தலில் நிற்கலாம். அது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. இவங்க ஓணும் அவங்க ஓணுன்றது எல்லாம் மக்கள் முடிவு பண்ணுறாங்க. இந்த தடவை இந்த வருடம் தலைவர் தளபதியை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தொகுதியில் 70,000 வீடு இருக்குதுன்னா ஒவ்வொரு தொகுதியில் கண்டிப்பாக 1 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.